ஹாய் கைஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா MT-15 ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த வண்டியோட டோட்டல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது வெர்ஷன் 3. இதோட ஃபுல் ரிவ்யூ இன்றைக்கி பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு டூம்லேருந்தே வந்துடலாம். நம்ம ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 DRLs வந்துடும். சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிங் லைட் மாதிரி வந்துடும். ப்ரொஜெக்டர் இது அதான் ஹெட்லைட் உங்களுக்கு. இதில் இப்போ பாருங்கள் உள்ளே கொடுத்துருப்பாங்க. ஐயில் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் பண்ணிக்கிறதால உங்களுக்கு ப்ளூ கலரில் தெரியுது. ஃபுல்லாக எல்இடி தான். இதில் இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாலஜனில் தான் வரும், எல்இடி கிடையாது இதில். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கார்டு போட்டிருக்காரு வைசரில். நம்பர் பிளேட் பார்த்தீங்கன்னா கீழே வந்துடும் ஃபோர்க்கில். இதில் ஃப்ரண்ட் டயர் செக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 செக்ஷன் டயர் தான். வீலோட கலர் பார்த்தீங்கன்னா இல்லை இந்த KTMலாம் தர மாதிரி ஆரஞ்சு கலர் தந்துருப்பாங்க. சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் இதில் பார்த்தீங்கன்னா. இதுக்கு இந்த வேரியண்ட்டில் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் உங்களுக்கு இதில் வருது. ஃபோர்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்டி ஃபோர்க்கு தான். அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேடியேட்டர்ஸ் வந்துடும் உங்களுக்கு இதில். 150cc பார்த்தீங்கன்னா R15க்கும் MTக்கு மட்டும்தான் ரேடியேட்டர்ஸ் வரும். நம்ம லிக்விட் கூல் ஆயில் தான் இதுலேயும். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது போல் ஒரு கார்டு வந்துடும். அது இன்ஜினுக்கு வந்து இன்ஜின் அப்படியே கவர் பண்ணுற மாதிரி வந்துடும் அந்த கார்டு கீழே. இதுதான் கைஸ் வண்டியோட சைடு லுக்கு. டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 லிட்டர்ஸ் தான் வரும். இது கம்மி தான். V3யில் வேணால் இதோட 2 லிட்டர் எக்ஸ்ட்ரா வரும் உங்களுக்கு. மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 50 வரைக்குமே தரும். இது 150cc உங்களுக்கு மைலேஜ்லாம் கொஞ்சம் அதிகமாக தரும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஓட்டிக்கணும் மெயின்டைன் பண்ணி. இன்ஜினில் பவர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 bhp பவரும் 14 Nm ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. லிக்விட் கூல் இன்ஜின் தான். பவர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 bhp பவரும் 14 Nm ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸ்மூத்தாகவே இருக்கும் இந்த Yamaha இன்ஜின்னாலே ஸ்மூத்தாக தான் இருக்கும். இன்ஜின் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தரமாக பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பேக் சைடு வந்துடலாம். சைலன்சரை பார்த்தீங்கன்னா அப்படியே கொடுத்துருக்காங்க. அண்டர் பெல்லிலாம் கிடையாது. இந்த ஓப்பன் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க இந்த சைடில் பெருசாக. பேக்கில் டயர் செக்ஷன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 130 செக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏபிஎஸ் வராது, டிஸ்க் பிரேக் மட்டும்தான் வரும். இதில் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரல் சஸ்பென்ஷன் தான். இதில் அது எல்லோ கலர் உள்ளே கொடுத்து வச்சுருக்காங்க. ஹார்டாலாம் இருக்காது, இதில் ஸ்மூத்தாகவே இருக்கும் சஸ்பென்ஷன் கூட. சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு கம்பி மாதிரி கொடுத்துருப்பாங்க, பேக்கில் உட்காரவங்க பிடிச்சிட்டு உட்காரணுன்ட்டு. ஸோ பேக் பொசிஷன் இதெல்லாம். பேக் பொசிஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேஞ்சர் லைட் பார்த்தீங்கன்னா எல்இடியில் தான் வரும். இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்பில் தான் கொடுத்துருக்காங்க. டெயில் டிடி டைப் இப்படி தான் வந்திருக்கு. இது வந்து கீழே மட்கார்டு கொடுத்துருப்பாங்க. இதில் இந்த மழை டைம்லாம் சேரடிக்க கொடுங்க, அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இதில். அதே இந்த பக்கம் வந்தால் செயின் ஸ்ப்ரா டைப்புன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் டைப் தான். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 300 km ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா லூப் பண்ணி மெயின்டைன் பண்ணுறதா இருக்கும். இல்லைனா இந்த மண்ணெல்லாம் உள்ளே போய்ட்டு சலன்னு சவுண்ட் வர ஆரம்பிச்சிடும். சைடில் வந்து இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. அப்படி மேலே சீட் டைப்புன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ப்ளிட் சீட் வராது. இதில் ஃபுல்லாக வர மாதிரி தான் வரும். இப்படி தான் வரும் உங்களுக்கு. பேக்கில் பார்த்தீங்கன்னா எதுவும் வராது. இதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணால் ஏதோ கேரியர் போட்டு ஃபிட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணும்னா. சீட் ஹைட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 mm வந்துடும். நல்ல ஒரு ஹைட் தான். ஷார்ட் ரைடர்ஸ்க்கும் கால் நல்லாவே எட்டும். கிரவுண்ட் கிளியரன்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 170 mm கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஹைட் தான். கீழேயும் எங்கேயும் தட்டாத அவ்வளோ சீக்கிரம். இப்போ நம்ம ஓடியோலேருந்து பார்த்துடலாம். இப்போ வந்து நம்ம ஓடியோ செட்டப் வந்துடலாம். ப்ளஸ் மேலே பொசிஷன்னு பார்த்தீங்க அப்படியே இருக்கும். உங்களுக்கு வந்து இதில் கட் ஸ்டேரிங் கிடையாது, பைப் ஸ்டேரிங் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. டிராஃபிக்லாம் நல்லா கட் அடிச்சு ஓட்டலாம் இந்த பைப் ஸ்டேரிங்லாம் பார்த்தீங்கன்னா. ஆன் பண்ணாக்கா நமக்கு இது ஹாய்னு ஒன்று வந்துடும், ஹாய் பட்டின்ட்டு. ஓடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே கியர் இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் வந்துடும். நோட்டில் இருக்கிறதால உங்களுக்கு காட்டில் டோட்டல் கிலோமீட்டர்ஸ் வந்தீங்கன்னா கீழே வந்துடும். RPM வந்து இது எப்படி கொடுத்துருவாங்க உங்களுக்கு. இந்த டிஜிட்டலில் தான் ஃபுல்லாக டிஜிட்டல் மெயினாக. சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது பெட்ரோல் இண்டிகேட்டர்ஸ் வந்துடும். அப்புறம் ஏபிஎஸ்ஸு, அப்புறம் இன்ஜின் சுவிட்சு, நோட்டோலி அதெல்லாம் விட்டுருவாங்க. ஆல்மோஸ்ட் ஓடிக்கு என்ன தேவை எல்லாம் கொடுத்துருவாங்க. RPM லிமிட் பார்த்தீங்கன்னா மேலே கொடுத்துருவாங்க உங்களுக்கு இந்த இடத்துல.
செட்டு பட்டன் ரீசெட் பட்டன்லாம் உங்களுக்கு கீழே வந்துடும். இந்த இடத்துல நம்ம செட் பண்ணிக்கலாம். ட்ரிப் 1 ட்ரிப் 2லாம். ஓடியோவில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா எமோன்ற பேட்சோடு கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல. சுவிச்சஸ்னு பார்த்தீங்கன்னா அந்த ஓல்டு மாடல் தான். கீழே பார்த்தீங்கன்னா இக்னிஷன், மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஆன் ஆஃப் சுவிட்சு. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஹை பீமு, அப்புறம் ஹாரன் இண்டிகேட்டர்லாம் வந்துடும். பாஸ் பட்டன்லாம் உங்களுக்கு இந்த ஹை பீம் பட்டன்லேயே வந்துடும். பேக் சைடு அழுத்துற மாதிரி. ஃப்ரண்ட்டில் வராது, இதிலே கொடுத்துருவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஹாரன் மேலே கொடுத்துட்டு இண்டிகேட்டர் கீழே கொடுத்துருப்பாங்க. மற்ற வண்டி போல் வராது. இதில் எம்டியில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கீ டைப்புன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே டேங்க்கில் போகிற மாதிரி தான் வரும். உங்களுக்கு ஓடியோவில் வராது உங்களுக்கு பக்கத்துலேயே. அப்படியே நம்ம கீழே பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் வரும். 5 ஸ்பீட் கிடையாது. சைட் ஸ்டாண்ட் சென்சார் வந்துடும் உங்களுக்கு இதில். இப்போ டேங்கில் பார்த்தீங்கன்னா எம்மாவோட சிம்பிள் கொடுத்துருவாங்க. MT-15 கீழே வந்துடும். இந்த சைடு அவ்வளோதான் கேஸ் கொடுத்துருக்காங்க. வண்டியோட லுக்கு தரமாகவே இருக்கும். ஆனால் சீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து சின்னதாக தான் வரும். 2 பேருக்கு மேலெலாம் நீங்கள் உட்கார முடியாது. 2 பேரே கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் உட்காரணும். ஸ்லிம்மாக இருந்தால் ஓகே, கொஞ்சம் பாடியாக இருந்தாலும் உட்கார முடியாது அவ்வளோ சீக்கிரம். இதில் இது பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர். இது ஹாரன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே வந்துடும். உள்ளே கொடுத்துருப்பாங்க. அப்புறம் வண்டியோட டாப் ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 140 பண்ணும். இது ஓல்டு மாடலும் பார்த்தீங்கன்னா 140 தான் பண்ணும். இது நேக்கட் வெர்ஷன். ஃபேரிங் இருந்தால் கூட உங்களுக்கு ஒரு 150 பண்ணும். இது BS6 வேரியண்ட்டு. இது BS4 இருந்தாலுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 140 தான் பண்ணும். இது R15 பார்த்தீங்கன்னா 155cc தான். ஏன்னா அது ஃபேரிங்கு, அதனால டாப் எண்ட் அதிகமாக போகும். இது நேக்கடுன்றதால உங்களுக்கு அதோட கொஞ்சம் கம்மியாக தான் போகும். 140ன்றதே அதிகம் தான். இது 140 பண்ணுறதே பெரிய விஷயம் தான் இது. ஏன்னா மைலேஜ் அதிகமாக தரும் இது. ரைஸ் வண்டியோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 lakhs வந்துடும். இது 150cc 2 lakhsன்றது அதிகம் தான். ஆனால் இது அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். ரைஸ் 2 lakhsக்கு இந்த வண்டி ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஒர்த்து தான் ரைஸ். இந்த வண்டி மற்ற வண்டி மாதிரி ப்ராடாலாம் இருக்காது, குட்டியாக இருக்கும். அழகாக காம்பாக்டாக இருக்கும் ஓட்டுறதுக்கு. மைலேஜும் அதிகமாக தரும். நீங்கள் லாங் ரைடும் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். கம்ஃபர்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு. அதிக மைலேஜும் தரதாலே நீங்கள் இது சூஸ் பண்ணுறது பெட்டர் கைஸ். ஆனால் சீட் பண்ணிட்டும் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது போல் தான் கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறுகாடே கொடுத்துருப்பாங்க இது போல் டியூக் மாதிரி. கைஸ் வண்டியில் ட்ராபேக்குன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோவும் கிடையாது. என்ன சென்டர் ஸ்டாண்ட் வராது இதில். இந்த சீட் ஹைட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். கட் சீட்லாம் இருக்காது இதுலேயும். கைஸ் வண்டியில் ட்ராபேக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே சென்டர் ஸ்டாண்ட் வராது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சீட் லென்த்து கம்மியாக இருக்கும். அவ்வளோதான் ட்ராபேக். மற்றபடி இதில் எதுவும் ட்ராபேக்லாம் கிடையாது. நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ரிப்பேர் பண்ணலாம் லாங் ரைட்லாம். இப்போ வந்து வண்டியோட எக்ஸாஸ்ட் பார்த்துக்கலாம் நம்ம. வயசு தான் வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட்டு. இதுலேயும் அந்த ரிவ்யூஸ்லாம் வரும். நல்லாவே இருக்கும் எக்ஸாஸ்ட் நோட்டும். வயசு இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன் நான். அடுத்து எந்த வண்டி ரிவ்யூ பண்ணலான்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ வரும் அப்போ தான்.